பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்க, நீ எப்படி இங்க வந்த? கொஞ்சம் சும்மா இரு, என்ன தொந்தரவு செய்யாது. சும்மா குழப்பிக்கிட்டு இருக்காத. மனதை திறந்து விஷயத்தை வெளியில சொன்னாதான் உன் கவலையும் தீரும், மனசுக்கு ஒரு ஆறுதலையும் ஏற்படும். எனக்கு ஆறுதல் நினைச்சாலே என் நெஞ்சம் குமுறுது. கட்டி இருக்கிற ஒரு வீட்டை அடமானம் வச்சு என்னை பட்டதாரி ஆக்கினா எங்க அம்மா. அந்த கடன் அடைக்கிறதுக்காக இரவு பகலா பாடுபட்டு சிறுக சிறுக சேர்த்த பணத்தை எடுத்துக்கிட்டு பேங்குக்கு போனேன். என்கிட்ட சில்லறை கேட்க வந்தா ஒரு 6 விரல்காரன். இருங்க சார் வர. மிஸ்டர், உங்களை ஏஜென்ட் பார்க்கணும். வாங்க உட்காருங்க. உங்க பேரு? செல்வம். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். இவர்தான் ரொம்ப சாமர்த்தியமா கட்ட வேண்டிய பணத்தோட 2 கள்ள 100 ரூபாய் நோட்டையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. கள்ள நோட்டா? சார் அடங்க, ஸ்டேஷன் சொல்ல வேண்டியதெல்லாம் அங்க வந்து சொல்லுங்க. நடந்ததை சொல்றேன், உண்மை தெரிஞ்சுங்க சார். இவ்வளவோ சொன்னேன், உண்மையை நம்ம மறுத்துட்டோம். நீ ஒருத்தன் உலகம் புரியாத ஆளப்பா. ஹரிச்சந்திரனையே பொய் பேச வைக்க முயற்சி பண்ண நாடு இது. இருக்கலாம், எப்படியாவது அந்த கைவனை கண்டுபிடிச்சு நான் நிரபராதிங்கிறத நிரூபிப்பேன். அது எப்படி முடியும்? நீ இருக்கிறது உள்ள, அவ இருக்கிறது வெளியே. அப்படின்னா எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்ட, தலையெழுத்துன்னு தண்டனை அனுபவிச்சுட்டு போ. அதை தவிர வேற வழியே இல்ல. வேற வழியே வேற வழியே என்னால உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது. நெருக்கடியான நிலைமையில் இருக்க ஒரு நிரபராதி காப்பாற்ற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றேன் கேளுங்க. கருணை காட்டுங்க. ஏன்பா காவல்ல இருந்து தப்பி ஓடி வந்த கைதி உங்க வீட்டு மாடியில குதிச்சதை நான் பார்த்தேன். அப்படியா? மாடி தேடி பார்க்கலாமா? வாங்க. என்னமா மாப்பிள்ளை? என்ன சொல்றமா? ஆமாப்பா, திடீர்னு குளிர்ச்சரம் வந்துச்சு, கை கால் நடங்குது. வந்து டாக்டர் போன் பண்ணி அவர் கிளப்புக்கு போயிட்டாரு. அவன் இங்க இருந்து தப்பிச்சிட்டான். இந்த மாதிரி திருட்டு பசங்களை விடவே கூடாது சார். எஸ் சார், நான் வந்தேன். நீங்க செய்த இந்த உதவியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன். நீங்க உண்மையிலேயே நிரபராதி தானே? என் தாயின் மீது ஆணையா சொல்றேன், என்ன நீங்க நம்பலாம். உங்க முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் வரேம்மா. நில்லு. யார் நீ? செய்யாத குற்றத்துக்காக பழி சுமந்து தெரியும் ஒரு அப்பாவி. உன் பேரு? செல்வம். தங்கம்மா மகனா? ஆமா, அந்த தெய்வத்துக்கு பிறந்த துரதிருஷ்டசாலி. செல்வம், நீ செஞ்ச காரியம் உன் குடும்பத்துக்கு மட்டுமில்ல, என் குடும்பத்துக்கும் களங்கத்தை உண்டாக்கின. ஏன்பா உன் காலில் ஒட்டின சேர்த்த என் வீட்டுல கொண்டு வந்து பிறப்பன? ஐயா, இங்க நடந்த விஷயம் 4 பேருக்கு வெளியில தெரிஞ்சா கல்யாணமாகாத என் குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன கதியாகும்? பரிதாபப்பட்டு உதவி செய்ய வேண்டியதாமா? அதுக்காக பண்பு மீறி அவமானத்துக்கு ஆளாகலாமா? ஐயா, இதை பெருசுபடுத்தாதீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. செல்வம், மனிதனுக்கு சுயநலம் இருக்க வேண்டியதான். ஆனா
அது பிரத்யார பாதிக்கிறதா இருக்கக்கூடாது. இதே வயசுல உனக்கு ஒரு தங்கை இருந்து உன் வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டா என்னப்பா செய்வேன்? எனக்கு ஏற்பட்ட சோதனை இப்படி ஒரு எதிர்பாராத சம்பவத்தை உண்டாக்கிடுச்சு. தவறு செய்யறவங்க ஒவ்வொருவரும் கடைசியா உபயோகிக்கிற வார்த்தை இதுதான். போ. செல்வம், வந்ததுதான் அப்படி வந்த, போறதா திருப்பி போ. யாரு? அம்மா, உனக்கு என்னமோ ஏதோ என் கவலை எல்லாம் தீட்டு வச்சுட்டாரு பொன்னம்பர். அவருக்கு நாம் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். அவருக்கு மட்டும் இல்லம்மா, அவருடைய மகளுக்கு கூட நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்னப்பா நான் தானே அவர்கிட்ட சொல்லி என் மகனை எப்படியாவது ஜாமீன்ல கொண்டாந்துருக்காருன்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா, நாளைக்கு காலையில ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கே கொண்டாந்து சேர்த்துட்டார். என்ன இருந்தால் உங்க அப்பாவுக்கு பழைய சிநேகிதர் இல்லையா? சாப்பிட வாப்பா. எனக்கு பசியே இல்லம்மா. அப்ப கொஞ்சம் பாலாவது சாப்பிடு. செல்வா, ஏமா செல்வம் வந்துட்டானா? வந்துட்டானே. நீங்க யாரு? நான் அவன் சிநேகிதன், பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. செல்வா, 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 எங்க போயிட்டான்? எங்கே காணுமே? ஏமா செல்வம் வந்துட்டாங்க? வந்துட்டாங்க. உட்காரா பால் கொண்டுறேன்னு சொல்லி உள்ள போனேன். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? அப்ப சரி, வந்தா சொல்லி அனுப்புறீங்களா? ஆட்டுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் நடராஜன் சொல்லுங்க. ஆமா, உங்க மகன் போலீஸ் லாக்கப்ல இருந்து தப்பி ஓடி வந்துட்டான். நேரா அவனையே வந்து சரணடைய சொல்லுங்க, இல்ல நீங்களாவது சொல்லி அனுப்புங்க. தவறுனா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். நான் வரேன். தப்பி ஓடி வந்தவனா செல்வம்? அம்மா, வாய்ப்படி என்ன மன்னிச்சிருமா. வந்ததும் வராதமா உண்மை சொன்னா உனக்கு அதிர்ச்சி ஏற்படுமேன்னு தான். பொய் சொன்னியா? நான் நெஞ்சடிச்சு செத்து போயிருந்தா கூட என் மகன் பொய் சொல்ல மாட்டாங்கிற நிம்மதியாவது கிடைச்சிருக்குமேடா எனக்கு. அம்மா, வாய மூடு. உன் மேல ஏற்கனவே அபாண்டமா பழி சுமத்தப்பட்டிருக்கும். நீ ஏண்டா காவல்ல இருந்து தப்பி ஓடி வந்து என்னை இந்த நிலை காலாக்கின 6 விரல்காரனை கண்டுபிடிச்சு உண்மை நிரூபிக்க நான் தப்பு ஓடி வந்தேன். இது குற்றமாமா? அம்மா, பேரோடும் புகழோடும் வாழ்ந்த நம்ம குடும்பத்துக்கு என்னால கலகம் ஏற்பட்டிருக்க, அதை துடைக்க வேண்டியது என் கடமை இல்லையா? எவ்வளவோ பாடுபட்டு என்ன ஆளாக்கினேன். உன் மகனுக்கு வர்ற கெட்ட பேர் உனக்கு இல்லையாமா? அம்மா, நீ சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னால் அவனை எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? உனக்கு எந்த ஆதரவும் இல்லையடா. அம்மா, நீ இருக்கும்போது எனக்கு வேறு யாருமா வேணும்? இனிமே நீதி தவறாது. உயிரை கொடுத்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சு நிரபராதிங்கிற பெயரோடு திரும்பி வாப்பா.